ஹலோ வெல்கம். இனி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. எல்ஐகே வந்துட்டு ஒரு ஆப் தயாரிச்சிருப்பார் எஸ்ஜே சூர்யா அவங்க. ஸோ அந்த ஆப் என்ன பண்ணுன்னா, அந்த ஆப் தான் டிசைட் பண்ணும் இவங்க லவ் செட் ஆகுமா ஆகாதான்ட்டு. அதாவது யாரை லவ் பண்ணணுன்ட்டு அந்த ஆப் தான் தீர்மானிக்கும். அந்த ஆப் பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் லவ்வுக்கு ஒரு ஆபத்தாக வந்துடும். அந்த ஆப் வந்துட்டு பிரேக்கப் பண்ணி விட்றோம். பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஃபோனே யூஸ் பண்ண மாட்டார். அப்போ அந்த லவ் கோசமாக இவர் ஃபோன் யூஸ் பண்ணி அது கடைசியில் பிரேக்கப்பில் முடியும். அதுக்கப்புறமா இவர் என்னென்ன பண்ண படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தோட மெயின் கதை எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு ஏஐ அம்மா வந்துட்டு ஹியூமனுக்கு இதுக்கு சண்டை நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒரு ஹியூமன் ஹார்ட்டுக்கு கனெக்ஷனாக எடுத்துருப்பாங்க ஏஐக்கும். ஸோ ஸ்டோரி பார்த்திங்கன்னா திங்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இது வந்துட்டு 2040 வேர்ல்டில் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்துக்கிற மாதிரி இன்னும் காமிச்சிருந்துருக்கலாம். ஆனால் விஷுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் அடிக்டாக இருப்பாங்க. இதில் அந்த எல்ஐகே ஐடி வச்சு தான் அவங்களே வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. இனி எல்ஐகே இது ஐடி கூட நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த ஐடி கொடுத்துட்டப்பா அவருக்கு என்னென்ன ஆச்சுன்னு அந்த ஸ்டோரியை எடுத்துருப்பாங்க. இந்த ஆப் கிரியேட்டர் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனால் இது படத்தோட இன்டர்வல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு சீமன் வச்சுருப்பார், அவரை குத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் மெயினாக இந்த படத்தோட அனிருத் வந்துட்டு மியூசிக்கும் சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்கி பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி தான். ஆனால் டைரெக்ஷன் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா இது 2040 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கதையை எடுத்துன்னு போன விதம் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துன்னு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. டைரெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்குமோ இந்த கதை அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் வந்துட்டு லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்ச்சு. பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.